அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேஸ் ஃபேஸ் 1 ஆஃப் த சென்சஸ் இஸ் கால்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்போட முதல் கட்டம் என்னன்னு சொல்றாங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்பரேஷன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வீடுகள் பட்டியலிடம் பணிநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்பரேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது ஃபேஸ் 1. இதுவே ஃபேஸ் 2 ஆஃப் த சென்சஸ் அதோட பேர் என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் எனிமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை கணக்கிடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத கூட கேட்கலாம் நமக்கு. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து. சரியா? ஸோ ஃபேஸ் 1 அப்படின்னா, நமக்கு வந்து ஹவுஸ் லிஸ்டிங் ஆப்பரேஷன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் 2 அப்படிங்கிறத பாப்புலேஷன் எனிமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது, ஹவ் மெனி கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு டு த பீப்பிள் இன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த சென்சஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் மக்களிடம் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சென்சஸ்னாலே வந்து நம்ம வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத மட்டும் பார்க்க மாட்டாங்க. நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அந்த வகையில முதல் கட்டத்துல எவ்வளவு கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்னா 33 கேள்விகள் கேட்க போறாங்க. சரியா? அப்ப நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோமா, தமிழ்நாட்டுல எப்ப முதல் கட்டம் நடக்கும் சென்சஸ் அப்படின்னா, ஜூலை மாசம். ஓகேவா? ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். அடுத்தது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சென்சஸ் 2026. இட் இஸ் தி 8th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓவராலா பார்க்கறப்ப 16வது சென்சஸ். ஆனா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா 8வது சென்சஸ். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது. இட் வில் பி த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். முறையா டிஜிட்டல் முறையில நம்ம சென்சஸ் எடுக்கிறோம். ஸோ கரெக்ட் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இட் வில் பி த ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1931ல காஸ்ட் சென்சஸ் எடுத்திருப்போம். அதனால தான் ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி குடுக்காம, ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இப்பதான் நம்ம காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத எடுக்கிறோம். சரியா? சோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா நேஷனல் மேரிடைம் டே எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் மேரிடைம் டே அப்படிங்கிறது நமக்கு என்ன டேல வரும்னா ஏப்ரல் 5ல வரும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.